வணக்கம் சார். என்னய்யா சொரக்காய் இங்கே இருக்கு. ஆமாம் சார். சொரக்காயை நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. ம். என்னய்யா என்ன 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 சொல்ல போகிறீங்க? சொரக்காய் வந்து ரொம்ப நல்லது சார். ஆ உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, ஆ உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. ஆ இந்த சொரக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போதா ஆ உடம்புல இருக்கிற உப்பை எடுக்கும். ஆ எப்படின்னா ஆ இதில் அந்த உப்பு தன்மையே ரொம்ப கிடையாது. ம் இதை கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, ம் ஆமாய்யா சொன்னாரியா போயா சொரக்காயில் உப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஏதாவது சொல்லும்போது அந்த சொல் எதுக்கு வந்துன்னா, சொரக்காயில் உப்பு இல்லாதனால ம் உப்பு சத்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ம் உப்பு சத்து உடம்புல இருக்கிறது எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது ம் 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 சொரக்காய். ம் அதனால சொரக்காய் வந்து தின்னக்கூடியது. சொரக்காய் எல்லாருக்குமே தெரியும். ம். பாருங்க, கிட்னியில் உப்பு இருக்கிறவங்க ம் தொடர்ந்து சாப்பிடும்போது ம் அவங்க உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துரும், கை கால் வீக்கங்களை குறைக்கும். ரொம்ப அற்புதமான மூலிகை பற்றி சொல்லியிருக்கீங்க ஐயா. அது என்ன டேஸ்ட்டில் இருக்குய்யா? ம்? என்ன டேஸ்ட்டில் இருக்குய்யா? இனிப்பாக்குது. ம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்ற எனக்கு எச்சு வருது நண்பர்களே. இருக்கட்டும், நான் புரிஞ்சுக்கிறேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்க கிட்னி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக இந்த மூலிகை எடுத்துகிட்டு வாங்க. நன்றிங்கய்யா. நான் சாப்பிட போகிறேன்.